சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே ரெட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Oppo A55 அன்பாக்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் Oppo A55 பாக்ஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து லைட் மங்கலாக இருக்கிற இடத்துல எடுத்த வாசி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேமரா கிளியரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Oppo A55 வந்துட்டு பாக்ஸ் வந்து கொரியருக்கு ஏற்ற மாதிரி வந்து அழகான ப்ளூ கலர் டிசைன்ஸில் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் IMEI நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா Oppo A55 அழகான ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்டர்னல் மெமரி உள்ள வந்து என்னென்ன இருக்குது, ஸ்பெக் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை உள்ள வந்து ஃபோனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற பற்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேம் ரோம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. Oppo A55 பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் டேட் வந்து அக்டோபர் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2021. இதோட ஸ்பெக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட நெட்வொர்க் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா GSMல வந்து LTE வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கேட்லாக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சின்னதாக. அந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஒரு அழகான சிலிக்கான் பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 2 கேட்லாக் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஃபோனை வந்து யூனிக்காக ஒரு கவரில் வந்து ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்னலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து எல்லா ஃபோன்ஸையும் விட இதோட கெப்பாசிட்டியில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப்புக்கு எடுத்த மாதிரி நமக்கு வந்து 5000 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 hours வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாசி. ஒரு 15 minutesலேருந்து 20 minutesக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபோனை பார்ப்போம். ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க. டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல 3.0 ஜாக் பின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வைக்கிற கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் டைப் சியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டனும், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்டோட சேர்ந்த பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கவர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. வரமேதே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு ஒட்டியிருக்காங்க. டவுனில் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து நல்லா லவுடாக கேட்குற மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இதோட டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா LCD வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 6.51 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளேயும், ரெவல்யூஷன் வந்து 720க்கு 1600 பிக்சல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. OS வந்து பார்த்தோம்னா Android 11 கலர் OS கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க 12. MediaTek ப்ராசஸர் வந்து MT6765G கொடுத்துருக்காங்க. Poly G35 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CPUவில் வந்து ஆட்டோ கோர் CPU கொடுத்துருக்கோம். வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸிங் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம CPUவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 4-way CPUன்ற வாசி வந்து நெக்ஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இதோட GPU பார்த்தீங்கன்னா பவர்டு VR வந்து கொடுத்துருக்காங்க. GE8320 வந்து கொடுத்துருக்க வாசி நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது வந்து மெமரி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ SD வந்து நமக்கு வந்து டெடிகேட்டட் ஃபுல் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4GB அண்ட் 4GBல வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று 64 ஒன்று 128. அதுக்கப்புறம் 6GBலேயும் அதே மாதிரி சேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த அளவுக்கு நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன்.
மெயின் கேமரா வைஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 MP கேமரா வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 50 MP கேமரா ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 50 MP கேமரா பார்த்தீங்க அப்படின்னா வைல்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் 2 MP வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், அடுத்து ஒரு 2 MP கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டீப் அனலைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஃபிளாஷ் லைட் வந்து HDR வந்து கொடுக்கப்பட்டிருக்கவாசி அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இது இல்லாமல் ஷேக்னஸ் இல்லாமல் வந்து கிளியராக வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம கிடைக்குன்னு பார்க்கலாம். இதோட வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1080 வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸில் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்ஃபி கேமரா வந்து 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வைல்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நார்மல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதில் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HDR எனபிள் இருக்கவாசி வந்து நம்ம பிளரிங் ஆப்ஷன்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுனால வந்து நல்லா க்யூராக வந்து எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1080 வந்துட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, ஜாக் பின் வந்து எனபிள் இருக்குது. இப்போ வர ஃபோன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாக் பின் வந்து எனபிள் கொடுக்கல. ஸோ இந்த ஃபோன்ஸில் வந்து ஜாக் பின் எனபிள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்னு பார்க்கலாம். அதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 193 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வாசி வந்துட்டு நமக்கு வந்து டஸ்ட்டு அந்த மாதிரி இதில் வந்துட்டு நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தாங்கன்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்பிளிட்டிங்கில் டச் ஆச்சுன்னா கூட அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு எந்த நம்ம பாதிப்பு இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து அக்யூரேட்டாக கொடுத்துருக்க வாசி வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டக்குன்னு எனபிள் ஆகிற மாதிரி நமக்கு வந்து சென்சார் வந்து கொடுக்குறாங்க. இதில் போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதோட ஃபோட்டோஸ் அண்ட் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான பேசிக் ஒரு ஃபோன்ஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். கேமரா வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபோன் வைஸாக இருக்கட்டும், நார்மல் யூசேஜுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோனும் சொல்லலாம். இதில் CPU கொடுத்துருக்கவாசி வந்து நீங்கள் கேமிங்க்கும் ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து கேமிங் எல்லாமே வந்து விளையாண்டு பார்க்குற பொறுத்து தான் இருக்குது. ஃபோனோட ஹீட்டேஜாக இருக்கட்டும், சார்ஜிங் எவ்வளோ நிற்கிது, அப்புறம் வந்து சார்ஜ் எவ்வளோ வேகமாக ஏறுது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண தான் வந்து நமக்கு தெரியும். இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதோட ஃபுல் ரிவ்யூ போகிறதுனால நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து A55 பற்றி வந்து நார்மலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது போக வேறு எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.